ஆமா இங்க மட்டும் தான் நோண்ட வீட்ல போய் குப்புற வச்சு படுத்துக்கறேன். சைஸ் எல்லாம் ஆளுங்க மாறடா. அப்புறம் அண்ணே வாமா வெண்ணே எப்படி இருக்கற? என்னது வாமா வெண்ணன்னு ஒரு மரியாதை வேற. அண்ணே தான் என்னமா தங்கச்சி. அப்படி கேளுங்க. நல்லா இருக்கீங்களே? பாக்கல எப்படி தெரியுது? சூப்பரா இருக்கீங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்குது. ஏன்? பல 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 லைட் வச்சிட்டு இருக்கீங்கல. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் கருப்பு பக்கத்துல உட்காருங்க அந்த இதுக்கு வந்துரும். எதுக்கு? சரிமா சரிமா நல்லா இருக்கீங்களா? அப்புறம் யூரியா நீங்க எப்படி இருக்கீங்க? டேய் தம்பி கீழ உட்கார டேய். என்னது? நானுமே அப்படிதான் நடவு ஓடிக்கிட்டு இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் என்ன தாளம் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன ஒளிவீங்க நீங்க எப்படி இருக்கீங்க?
சிரிச்சாதான் என்ன வாழ்க்கையில என்ன உபயோகம் ஆயிடுச்சு இங்க பாருமா ஓ. மூஞ்சி அப்படிதான் போய் சிரி சிரின்னு என்ன சிரிக்க சொல்ற மூஞ்சி அப்படிதான் என்ன பண்ண சொல்ற மூஞ்சி அண்ணே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ மூஞ்சி நான் வந்துட்டேன்னா கலகலகலன்னு இருக்கணும் அதான் எனக்கு பிடிக்கும் ஆமா பொம்பளை புள்ள வந்துருச்சு ஒரு கலகல பொண்ணு அப்ப ரசி நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன கம்மியா இருக்குது பெருசுல தான் தலை இன்னும் இத்த தண்டியா இருக்குது இளவுல எதை பார்த்த ஆமா இருமா என்ன பப்புனு வந்தாலும் அதான் சொல்றாப்ப நீ வந்தா அதுல எதை பத்தி நம்ம தலையில அவரு பேசிட்டாரோ பார்ட்னர் போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க பந்தமா போட்டமா போட மாட்டேங்கட்டும் நமது பணி படிவே சொல்லுவாங்க எவ்வளவு பேர் இந்த போனக்குதா செக்க சொந்த ஏமா நீ அதுக்கு வரல இப்படி பண்ணா அவன் என்ன நம்ம வந்து உள்ள கிளம்ப சொல்றதுக்கா இல்ல உள்ள அடிச்சு கிளம்ப சொல்றதுக்கு அண்ணே இப்ப ரெடி பண்ண சொல்ற வண்டிய 6 மணி பாத்துக்க கிளப்பாத ரொம்ப சிரமப்பட்டு போயிருவ என்ன அப்படி எத்தனை வருஷம் வாய் வண்டி வந்துரும் வாடி வாடி அண்ணே உங்கள மாதிரி ஆளோ கூட வந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு வாய் வழியா வந்துரும் என்னது இல்லங்க எச்சி அந்த நீ எதையோ பார்த்து பயந்துருக்கிற ஏன்னா விருந்தெல்லாம் பாவம் இன்னும் தடிக்கவே இல்ல எது தடிக்கலைங்கிற எந்த போன புள்ள ஐயோ உண்மையாலுமே இறந்த போல ஹலோ கல்யாணம் ஆயிடுச்சானே என்ன ஒண்ணு சொல்ற எனக்கு இன்னும் ஆகல ஏத்துங்க இனிமே ஆகவே ஆகாது இனிமேல் ஜென்மத்துல ஆகி தொலையாது அது நடக்கவே எப்படி இப்படின்னா எப்படி ஆகலாம் ஏமா அண்ணே ஏதோ அடப்புண்டாயிடுச்சா சூர்யா ஒளிபெருக்கியே இவ்வளவு அமைப்பா இருக்குது அப்போ ஒளிபெருக்கில உட்கார்ந்துருக்க ஆளு எப்படி அக்கா அஜித் குமார் மாதிரியே உட்கார்ந்துருக்கேன் ஆயிடுச்சா நெசம் ஆகலையா பாரு சின்மத்தோட நீ பண்ற வேலை காலையில வீட்டுக்கு உடப்பாம இருக்க போறாங்க ஒண்ணும் பிரச்சனை நீங்க சாமான சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துருங்க ஏத்துனேன் எதுல இப்பவே இப்படின்னா நீ கல்யாணம் பண்ணி நீ என்னத்த பண்ணி தொலைய போற ஏத்துனேன் ஹலோ என்ன கொஞ்சம் லைட்டா ஹலோ ஹலோ ஏத்துனேன் ஓ இப்படி சொல்லி ஏத்துங்கன்னு அரையா பண்ணி வேற நம்ம சேர் ஏத்துனேன் ஓ உள்ளே தொந்தரவு பண்ணிக்கிட்டே கிடப்பா நீ இங்க பாரு ஓ அவர் எத்தனை நாக்கு தள்ளி போட்டு பக்கமில்ல பக்கமா இருக்கின்றது இப்படிதான் இருக்கணும் மதியில் பக்கமில்ல நம்ம தவிர்ப்பாளர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் ஒளிபெருக்கினா இப்படித்தான் இருக்க வேண்டும் அண்ணே எவ்வளவுதான் நம்ம ஆடினாலும் பாடினாலும் பேசினாலும் சரி இந்த அளவுக்கு வெளியில சத்தம் கேட்கறது காரணம் யாரு ஒளிபெருக்கிட்டா இன்னையிலிருந்து உனக்கு யோகா ஏற போகுது போ ஒளிபெருக்கினா இப்படித்தான் இருக்க வேண்டும் வெளியே ரொம்ப பொறுமை வெளியே நடந்து கண்டுபிடிக்க மாதிரி அசிங்கம் பேசாத டான்ஸர் யாருன்னா அனிதா தான் செய்கையோட பேசுறதுல செய்கையிலே எல்லாத்தையும் அவனை வந்து இப்படி பிடிக்கிற இப்படி இப்படி கிளப்புற வண்டி அப்படினாவது கிளம்புதான்னு பாக்குறேன்
அண்ணே வண்டியில வந்தீங்களா இல்ல பஸ்ல ஏத்திட்டு வந்தீங்களான்னு தெரியல. என்ன பாருங்க உன்னை பார்த்தா சுத்தம் ஒண்ணுமே கேட்கல. அண்ணே இது என்ன ஏத்துங்கண்ணே? ஒண்ணுமே கேட்கல. பாருங்க ஒண்ணுமே கேட்கல. நான் என்னப்பா சரி அப்பா என்னப்பா சரி ஏறிடா அவங்களும் செய்யறாங்க வர மாட்டாங்க. ஹலோ 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 பொங்குயிலே பொங்குயிலே அயக்கோடாக போகுது. நல்ல வேலை இன்னைக்கு வந்த பெட்டிக்காரர் நீங்கனாவது இப்படி ஒரு வாகனத்தை ஆச்சுங்க. நேத்து நம்ம வசனப்பட்டி விஸ்வநாத ஆயிட்டு வந்தாரு. என்ன சொன்னாப்ல? இன்னைக்கு உன் தொண்டை கிழிக்காம ஓடுறீங்க அப்படின்னாப்ல. ஏன்னா ஒரு 4 ஆளா இருந்தார். இது ராத்திரி நேரம், இது ராத்திரி நேரம். என்ன திருப்பி அதே சொல்லிக்கிட்டு ராத்திரி நேரம் அதே சொல்லிக்கிட்டு அடுத்த வரைக்கும் போய் ஓ ஜனவரி வருது அடுத்து. இது ராத்திரி நேரம் எனக்கு தூக்கத்தை காணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே ஐ அம் சாரி. உங்கள்ட்ட ஆடி வந்தப்ப என்ன பெபிக்கால போடுறீங்க? உனக்கு இருக்கிறதுதான் தப்பு. ஒட்டி போடணும். நல்ல எண்ணம். ஆனா இன்னைக்கு வந்திருக்க பெட்டிக்காரி எனக்காக எவ்வளவு ஒரு எண்ணத்தை படைச்சிருக்காரு. அடுத்தால பேபி குயிக் தான் வரும். ஆனா நீங்க இந்த வார்த்தை சொன்னதுக்காக 40 வருஷம் அக்கனில சும்மாவே நிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ஆமா. ஏனே இது எப்படி இங்க வந்துச்சு? அதான் தெரியல இங்க இருந்து எப்படி இங்க வந்துச்சு? எல்லாம் ஆவறதுக்கு நான் வாங்கி அது பேபி குயிக் அம்மாரு மொத்தமா முடிக்கணும் முடிவு பண்ணிட்டான். ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் மைக்ல நீ பாரு. ஏற்கனவே ஒண்ணு கேட்க மாட்டேங்குது. நீ கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கற. எங்களுக்கு வேற மாதிரி கேட்டுட்டு இருக்குது. ஆனா தங்க புண்ணியவதி. ஆஹா ஆமா இங்க கேட்கல. ஏங்க நீ பாடுற மைக்ல பாடுறத. இப்போ என்ன பாடுற? எந்த ஒரு ஒளிவரையும் இல்லாம பாடக்கூடிய டான்சர் யாருன்னா அனிதா. அதான் இங்க திருப்பி சொல்லி நல்ல ஒளிவரம் இல்லாம நல்லதானே பாடுற. அக்கா கொடுத்து நீ ஓடி பாரு. இங்க பாரு இப்போ என்ன பண்ற? சொன்ன வார்த்தை அப்படியே போய் சின்ன சரி 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 அப்படியே சொன்ன. அப்படியே தானே சொன்ன. ஏ ஏ ஏ சின்ன
சத்தம். ஆமா ஆமா போ அர்த்தம். ஆடுகளுக்கு சத்தம் இல்லையா அண்ணே? அது அந்த ஆடுகளுக்கு ஏத்துறேன். அங்கே வருது அதெல்லாம் கேட்டா நீ பாட்டு போய் ஏதாவது மாற்றி இல்ல ஐயா சொல்றாரு ஆடுகளுக்கு ஏத்துறேன். ஹலோ ஹலோ மை சிட்டி தண்ணி போட்டு வந்தது உள்ள என் வீட்டை தாரமாக வந்தது உள்ள தண்ணி போட்டு வந்தது மச்சவட்ட தாறுமாறு உங்களோட நான் சமாளிச்சிருவேன். உன்னை வச்சு தொழில் பண்ணாலும் புழு புழுன்னு தான் இருக்கு. ஏனே அண்ணே தங்கச்சியை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்றாதீங்க. நீங்க வந்தாலும் ஒரு மணி நேரம் சொல்லிச்சு ஆமா செஞ்சுட்டு போகணும். ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும். போதும் சொல்லு. ஆமா ஆரம்பமே அப்படித்தான் போக. எப்பா இன்னைக்கு யாரோ வந்திருக்காங்க பப்புனு யாரா தம்பி? ஸ்ரீதரனே. யாருங்க? மாமன்னர் ஸ்ரீதரனே. மாமன்னர் ஸ்ரீதரங்கிறது வேற. நமக்கு ஒத்து வருமாங்கறத பார்க்கணும் முதல்ல. ஏன் உனக்கே ஒத்து வராதா? அட ஒண்ணும் வரட்டுங்க. ஒண்ணும் அவர் இந்த இடத்துல இருக்கட்டும். இன்னைக்கு அவர் இருக்கனே இல்லாட்டி நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கேட்கிற நேரத்துல நம்ம ஏகிக்குவோம். இப்பதான் தெரியுது. என்ன தெரியுது? யாரையாரு நீ கேக்குற? உண்மைதான். வந்த இடத்துல உங்களுக்கு வாங்க யாருன்னு கேட்கறதுல தப்பே கிடையாது. இல்ல அப்புறம் நிறைய பேர் வந்திருப்பாங்க அடையாளம் தெரியாம கேக்குற. நீங்க நினைக்கிற தப்பு நிறைய பேர்த்த பாத்துருப்பீங்க போல. அதான் இடம் தெரியாம நீங்க வந்திருக்கீங்க. நான் யாரையும் பார்க்கல. இப்பதான் உன்னை பார்க்கறேன். இப்பதான் புதுமை உங்களை இன்னைக்கு தான் பார்க்கறேன். நான் உன்னை நினைச்சேன். என்ன நினைச்சேன்? தன்னாலே நெஞ்சு உண்டாச்சு. நான் உன்னை நினைச்சேன். என்ன நினைச்சேன்? தன்னாலே நெஞ்சு உண்டாச்சு. நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடி இழிச்சா. நம்ம யாரு பிரிச்சா ஒரு கோடி இழிச்சா. ஒன்னாலே சொந்தம் இருந்தாச்சு. இல்லாமத்தானே சொந்தம் போயாச்சு. இல்லாமத்தானே சொந்தம் போயாச்சு. நீ இல்லாமத்தானே சொந்தம் போயாச்சு.
சரிம்மா கம்பியை பிடிக்காத தண்ணி தான் இருக்கா இதை புடிச்சுக்கிட்டு என்ன தம்பி இருந்தா பிடிக்காது, தம்பி இல்லாதவங்க அப்புறம் கம்பி தான் பிடிக்க முடியும். மரியாதை கொடுக்குறேன். உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். கூலிக்கார பொண்ணா இருந்தாலும் சரி கேலி பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன். விவசாயம் பண்றவங்க தான் பண்ணு, எல்லாரும் பண்ண முடியாது பாத்துக்கங்க. ஆனா அந்த கடவுள நெல்லு கட்டு தூக்குவாங்க. எது ஆடுது எப்ப ஆடுதுன்னு தெரியாது. அது ஆடுது. ஆனா நெல்லு கட்டு மரியாதை முக்கியம். மரியாதை முக்கியம். விவசாயம் பண்றோம்ல. நெல்லு கட்டு எப்படி தூக்குவாங்க? நெல்லு கட்டு தலையில தூக்கிட்டு போவாங்க. தலையில தூக்கிட்டு போது எப்படி வருவாங்க? எப்படி இப்படிதான். என்னன்னு ஆடு? என்னது? குண்டி கோரலா போனாலும் சரி சும வந்து சேர்ந்தா சரில. என்ன அசிங்கம் பேசிருக்க? அசிங்கம் பேசல. அது உழைப்பாளி. அப்ப நம்ம கருதெடுத்தோம், நம்ம உழைச்சு கொண்டு வந்தோம், போட்டி போட்டு அடிச்சோம். போட்டி போட்டு அடிக்கிறீங்க. நீங்க போட்டி போட்டு வந்திருக்கீங்களா? போட்டி போட்டு விவசாயம் பண்ணும்போது அங்க வயக்காட்டுல அடிக்கும் போது நம்ம பொழந்துட்டு போச்சோம். அதனால பொழந்தனால இங்க தண்ணி இல்லாம போச்சு பாத்துக்க. ஆனா இப்ப சொல்றேன், எதை சொல்றேன்? எது போனாலும் சரி அங்கே பிடிக்கல. ஏன் இசமியா நான் புடிச்சுட்டே இருக்கேன். வேலையை பார்க்க வந்திருக்கேன். உன் திமிர அடக்கத்தான் வந்திருக்கேன். சட்டத்தை அடக்கத்தான் அணில வந்திருக்கேன். இந்த தோடுள்ள நோத்தமனுடைய தோடு நோத்தம் கொப்பவே மாட்ட உட்கார வந்து நீ எதனால பேசியா? பார்க்கலாமா? இல்ல நான் கேக்குறேன், அதையும் பிடிக்கிற ஆடுது அதனால தான் பிடிக்கும். ஆடுதுன்னா ஏன் விருப்பம் ஆடுதுன்னா நான் பிடிக்கத்தான் செய்வேன். ஓ வேலைய பாரு நீ. இருந்த மைக்கு மத்த வரும்போது அடிச்சா? ஆமா அடிச்சா? இது ஏன் இஷ்டமியா? மைக்குக்கார என்ன கூட சொல்ற? நீ ஓங்க பாருன்னா உனக்கு சத்தம் கேட்கும்ல. யாரியா? நீ சத்தமா பேசு பாப்பா. நீ யாரு? ஏன் இஷ்டமியா? ஏன் இஷ்டம்? நீ ஏறன்றா? ஏன் எடுத்து வந்துட்டு என்னைய பத்தி எடுவேன்னு சொல்றக்கு நீங்க ஏறன்ற? ஓ இடமா? இது ஏன் ஏறன்ற? இல்ல. ஓ இடம்னா விஸ்தீர்ணம் எவ்வளவு? என்னது? 4 மாலை சொல்லு. சரி. ஓ இடத்துக்கு. சரி. நோத்தா மாலை எவ்வளவு நிலம் வச்சிருந்தாலும் சரி புறம்போக்கத்தை உனக்கு ஆசைப்படுறாங்க. எவ்வளவு நிலம் வச்சிருந்தாலும் அண்ணே அது அர்த்தம் இருக்கு. தான் முன்னாடி இருக்கும் போது அடுத்த முன்னாடி தான் பாக்குறேன். அது எவன் பாக்குறானா ஏன்னா இதுக்குதான் மறைமுறை இல்லை. எப்படி அந்த விசிறிட்டே மாதிரி பங்காளி தெரியும், வரி போட்டு வாங்குறவன் அவன். ஆனா எவ்வளவு நிலம் இருக்கட்டும் அந்த ஒரு சேம் புறம்போக்கு உழுதாத்தே அவனுக்கு சரியா வரும். என்ன பண்றது? இதுலதான் வாயிலாவுக்கு போறாங்க. வாயிலாவுக்கு போற குடும்பம் வளருமா? அதனால எப்படி சரி சட்டத்தை அடக்கத்தை நான் வந்திருக்கேன். புட்டு விட முட்டி பாத்துக்க. நீ என்கிட்ட எது புடுவ? உங்களோட எதை சப்புவியா? எதை புடுவ? நீங்க எதை பண்ணுவீங்க? பேசுனா கருத்தா பேசு. நீங்க பேசுனா அர்த்தத்தோட பேசுங்க. புட்டு புடுவேன்னு வச்சுக்க. ஆமா. உன்னை எண்ணி புடுவேன். உங்களை அட்ட புடுவேன். உன்னை நொறுக்கி எடுத்து புடுவேன். நொறுக்கி அல்லதான் அழித்தா வந்திருக்கேன். ஓத்தவள ஒத்த குத்தாது ஓசி குத்து குத்தா போக மாட்டேன். ஓத்தவள அதே ஒத்த குத்தி ஓசி குத்தி நான்லாம் குத்துறேன் நறுங்கி போய் பாத்துக்க. ஓசி குத்து குத்துனா என்ன ஒரு குத்து குத்துன்னு சொல்லுவேன். ஆமா ஆமா இல்லனா தள்ளி போடுதா மத்தவள வாப்பி. ஆனா நீ எவன தள்றவன பாத்துர்க்க. ஆமாயா. நில்லுமா. ஆனா அதே சமயத்துல நான் பேசுறது அடுத்தவங்களுக்கு கேட்கணும். சரி. நீ பேசுறது எனக்கு கேட்கணும். கேட்கணும். இப்ப இடுப்புலயே கை வச்சிருக்கேன். இடுப்பு என்னோட விருப்பம் இடுப்புல கை வைப்ப எங்கன கை வைப்ப. இல்ல என்னைக்கு ஒரு பொம்பளை இடுப்புல கை வச்சாலோ சரி அவ ஓஞ்சு போனான்னு அர்த்தம். நீங்க நினைக்கிறது தப்பு. எவர் ஏங்க ஏன் இடுப்பு ஏன் கையில இடுப்புல வைப்பி எதுல போ வேலை பாரு. இல்ல நீ இடுப்புல வை. நீ எதுல வை? அப்படி ஓஞ்ச பிள்ளைவே பாத்துப்பா போல. இப்போ உன்கிட்ட கேக்குறேன். என்ன கேக்குறீங்க? திமுறா பேசன்னு சொல்லிட்டேன். இந்த சட்ட சலசலப்பு ஸ்ரீதரா வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. அனிதா கிட்ட வச்சுக்க நறுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே. நில்லு. நீ என்னைய நறுக்குறியா? நான் உன்னைய ஒதுக்குறேன். நானு இப்ப மக்கள் பார்த்து தீர்ப்பு சொல்லு. கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. இப்ப நானா நீ நானும் போட்டிக்கு வரலாம். ஆனா வேற மாதிரி வரல. நான் பேசுனா பேசுவேன். பேசுவியா? பேசுவேன். இது என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஒரு பொம்பளை செவ்வாய்க்கிழமை சமையலாமா? செவ்வாய்க்கிழமை ஏயா பொம்பளை சமையல் உனக்கு எப்படி தெரியுது? இல்ல கேள்வி கேட்டா கிழமை நான் நினைச்சு பார்த்தா ஏங்க ஒரு பொம்பளை வந்து செவ்வாய்க்கிழமை சமையலாம் அது எப்பப்ப வருதோ அப்பப்ப தானே பார்க்க முடியும். இல்ல அது உனக்கு அடக்கும் சக்தி இல்ல. எது அடக்கு சக்தி? ஏன்னா பிள்ளை வருதா கூட தலைகளா கட்டி போட்டு ஒரு நிமிஷத்தை கூட மாத்தி அமைச்சிருக்குது நம்ம புராணம். ஆனா அதே சமயத்துல இப்ப மறுபடியும் இடுப்புல கை ஏன் விருப்பம் இடுப்புல போய் ஓ வேலை என்னமோ அதை பாரியா முத. நான் பேசுனா பேசுவேன். பேச முடியலனா அதுக்கு வேற வேலை பாரு. எங்க இப்ப பேசு பேசுறேன். உண்மையை சொல்லுவியா? பொய்யா இங்க இருந்து பாருங்க. இந்த விரட்டல் உருட்டல் உண்மையை பேசுறது அனிதா மட்டும்தான். எங்க பாப்போம். நீங்க பேசுற பேச்சுக்கு என்னால பேச முடியும். நீங்க எவ்வளவு பேரும் சாட்சி. ஆமா இந்த பிள்ளை உண்மையை பேச போதா? ஆமா. மாரியத்தாளே தாயே அள்ளி கொண்டு வைங்க. அள்ளிலாம் வைக்க மாட்டேன். அந்த ஆத்தா வேண்டேன். சரி உண்மையை சொல்லுவீல? உண்மையான இதுவரைக்கும் நீ எத்தனை பேர்ட்ட போயிருக்க? சத்தியமா ஆயிருமா? சொல்றீங்க சாமிக்கு முன்னால போய். ஆமாமா நான் சாமிக்கு முன்னால என்னைக்கு போய் சொல்ல மாட்டேன். மாரியம்மாள் பொதுவாக இது
ஒண்ணும் பிரச்சனை எனக்கு அந்த மாதிரி ஆள் தான் எனக்கும் தேவைப்படுது. ஆனா அந்த அடிக்கிறான் பாரு அவனே மயன் ஏன் கேளு மயனா அவங்க அம்மா எங்க அம்மாவோட பிறந்தது. ஓஹோ. ஆனா எப்படி விட சின்னம்மா மையன். ஓ சின்னம்மா மைனா. அவனுக்கு சிறுசா இருக்கு போய் பாக்குறியா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல வண்டியை உழுதுக்கலாம். ஆனா எப்படின்னா சரி. எப்படின்ற இது என்ன? இது என்ன கையி? இது என்ன? விரல். விரல்தானே? விரல வச்சு நீ என்ன செய்வே? விரல வச்சு என்னங்க அப்படி கேட்டுட்டு இருக்கியா? ஐயோ நான் தொழில் பண்றதே அதை வச்சு தான் தொழில் பண்ணிட்டு நீ இருக்கேன். விரல வச்சு என்ன செய்வே? விரல வச்சு பேசிட்டு இருப்பேன்றேன். விரல வச்சு வாங்க உட்காருங்க இதுதான் ஒண்ணும் அப்படின்னு பேசுவேன். அப்படியா? விரல வச்சு தான் பேசுவேன். சரி விரல வச்சு ஒரு பெண் என்ன செய்யணும்னா என்ன செய்வாரு? அழகா பொட்டு வைக்கணும். அதான் மங்களகரமா. நான் அந்த வேலைக்கு போறது இல்ல. எனக்கு தெரியும் நீ ஏன் போக மாட்டீங்கன்னா உனக்கு ஆம்பளை தான் வச்சு விடுவேன். ஆமா நீங்க தானே வச்சு விடுவீங்க. ஆனா அதே சமயத்துல சரிங்க நீ பேசுறேன் அதே பேசும்போது இப்ப நான் கேக்குறேன் கேளுங்கன்றேன். கேட்டா நான் பதில் சொல்லுவேன். பதில் சொல்வீல? கண்டிப்பா. இப்ப சொல்லு பார்க்கலாம். கேளுங்கன்றேன். உப்பு வந்து சைவமா அசைவமா? இந்த பப்பனை கூட்டி வந்த ஆள் யாரு முத? என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காரு? சோத்துல போட்டு உப்பு பத்தி பேசுறீங்க. நீங்க என்ன அப்படி கேட்டீங்க? போங்க அந்த பக்கம். உப்பு வந்து சைவமா அசைவமா? ஏங்க உப்பு வந்து சைவமா அசைவம் கேக்குறீங்களே? அது சைவமும் இருக்குது அசைவமும் இருக்குது. எப்படி சைவம் எப்படி இப்ப அசைவம்? நான் அது பதில் சொல்லாம போக மாட்டேன். இப்ப என்னைய வந்து நீங்க இவ்வளவு தெள்ள தெளிவா கேள்வி கேக்குறீங்களே. சரி முட்டை வந்து பெண்ணா ஆனா? எந்த முட்டை? நீங்க எந்த முட்டை கேக்குறீங்க? உன் முட்டை எடுத்து காட்டு. என் முட்டை உள்ளுக்கு வாங்க காட்டுறேன். முட்டை சொல்ல முட்டை சொல்லு. முட்டை கோழி முட்டை இருக்குல்ல அது வந்து ஆணினமா பெண்ணினமா? ஆண் முட்டையா பெண் முட்டையா? பெண் முட்டையா? முட்டை முட்டைதான். அதுதான் தெரியும் முட்டை முட்டை. அது முட்டை வந்து ஆண் முட்டையா பொன் முட்டையா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி இப்ப நான் சொல்றேன்